திருநீட்டால தீர்த்து வச்சிருவா. தீராத நோயெல்லாம் திருநீத்தால் தீர்ப்பா. ஆமா ஆமா. என் தாயான இளையனை நார்குலத்தில் இருந்து திருமணத்திற்காக பெண் எடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் இப்படி ஒரு தெய்வத்தை எங்கேயா நீங்க பார்த்திருக்கீங்களாப்பா? ஒரு இடமும் கண்டதும் இல்ல, கேட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல, பார்க்க போறதும் இல்ல. ரொம்ப பேர் வாங்குற ஒரு ஸ்தலம் அது. புண்ணிய தலம், புண்ணிய ஸ்தலம். அது இளையனார் குலத்திற்கு தான் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? அந்த ஆத்தா இன்னைக்கு கொடுத்து வச்ச ஊரு பாக்கியம். அது ஊரு பேர் வந்து நயினார் என்பது ஆண்டவன் சிவபெருமானை குறிப்பது. சிவபெருமான் பேர் தான் பேர். ஆமா, நயினார். ஆமா, அந்த இளைய நயினார் என்று சொல்லக்கூடிய இந்த அன்னகான ஒரு கிராமம். ஆமா. இந்த கிராமத்திலிருந்து பெண் எடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு செல்வாக்கு கொடுத்துருவாளாம். செல்வாக்கு கொடுப்பா, கொடுத்துதான் கொடை வாங்குவாளாம். ஆமா. அப்பேற்பட்ட பாட்டாங்கரையா. பாட்டாங்கரையா. ஒருவேளை எல்லா மக்களும் ஒன்று போல இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆமா, என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு கொடை கொடுக்க பணம் காசு கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கும். கொடுக்காட்டாலும் கூட அவர்கள் வாரிசுகள், மகன் பேரன் அவர்களின் வாரிசுகளில் இருந்து எப்படியா அந்த கொடை அந்த பாட்டாங்கரையா வாங்கிடுவாளாம். பாட்டாங்கரையா வாங்கிடுவா. பேர மாறிட்டியாது, மகன்கிட்ட பேர மாட்ட. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை. அம்மா இப்ப எனக்கு வசதி இல்லைன்னா என் பேரங்கிட்ட வாங்கிடுவாளாம். அந்த வாரிசுல எப்படி யாரும் வாங்கிடுவாளாம். மகன் பிள்ளை பேரங்கிட்ட. ஆமா. அப்படி ஒரு தெய்வத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுல்ல. அது எங்க பார்க்கணும்? இளையனார் குலத்துல தான் பார்க்கணும். சரி. அந்த இளையனார் குலத்தில் இருக்காளே என் தாய். தாயி பிறக்கும் பிள்ளைக்கு பாட்டாங்கரையால் பெயரைத்தான் விடுவாங்களாம். பாட்டாங்கரையா பெயர் தான் விட்டு ஆகணும். ஆமா, சரி. தலை பிள்ளையாக இருந்தா அப்படித்தான் விடுவாங்களாம். அப்படித்தான் பேர் விடுவாங்க. தில்லை. சரி. எத்தனை பேர் விட்டுருக்காங்க? தில்லைன்னு எத்தனை பேர் இருக்கு அந்த ஊர்ல? முக்காவாசி பேர் அப்படிதான் இருக்கும். தில்லை ராஜ். தில்லை ராஜ். இந்த பாட்டாங்கரையில தான் பாரதின்னு விடுவாங்க நினைக்கிறேன். பாட்டாங்கரையல்ல, தில்லை ராஜி, பாரதி என வந்து பெயர் வந்து விட்டுருக்காங்கன்னா ரொம்ப டீசெண்டான இப்ப உலகமா இருக்கிறதுனால, கலியுக காலமா இருக்கிறதுனால பேர் இப்படி டீசெண்டா விட்டுருக்காங்க. தில்லைங்கிற பேர் ரொம்ப சூப்பர் இல்ல? ஆமா. அது யாரு கிடைக்கும்? பேர் டீசெண்டா விட்டுருக்காங்க. டீசெண்டா தான் இருக்கு. அவ பேரும் வருது, இது டீசெண்டாவும் பேர் வருது. ஆமா. தில்லை மகேஷன் விடலாம். ஆமா. தில்லை மாறின்னு விடலாம். தில்லை கணேசன் விடலாம். எல்லாம் அவ பேர் தானே. எல்லாம் அவ பேர் தான். தில்லைன்னு தானே வருது. தில்லை தினேசன் விடலாம். ஆமா. அவ பேர் வந்து ரெண்டாவது பேர் மாறுது. அப்படிதானே. முத பேர் வந்து தீனா வரணும், இல்லைன்னா பானா வரணும். ரெண்டுல ஏதாவது ஒரு பேர் வரணும். வரணும் இல்ல? ஆமா. அதாவது பெயர் விட்டு முதல் மொட்டை இங்க பாட்டாங்கரைய ஆலயத்துல தான் போடணுமா? தலை மொட்டையே இங்க தான் போடணும். ஆமா. சரி. வருடத்திற்கு 10க்கு மேல கொடவிழா வாங்கிடுவாப்பா. மொட்டையும் இங்க தான் போடணும், காது இங்க தான் குத்தணும் வாசல்ல. ஆமா. மூத்த பிள்ளைக்கு, தலை பிள்ளைக்கு. ஆமா. சரி. சொல்லிட்டுல நீ ஏமாத்த முடியாது. ஆமா. தப்ப முடியாது. இந்த இளையனார் கிராமத்திலே பிறக்கும் ஊற்ற பிள்ளைக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உண்மையிலே ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு ஸ்தலம், பெருமை வாய்ந்த ஒரு சன்னதி. ஆமா. அந்த விஜயாபதியில இருந்தாலும் கூட, அந்த தொட்டில் கம்போடு அவ வந்திருந்தாலும் கூட, தனக்கு அந்த மாடக்கோணாருக்கு ஒரு தரம் 2 தரம் கல்யாணம் முடிச்சு குழந்தை இல்லாம அவ பிள்ளைய கொடுத்து அந்த தொட்டில் கம்பம் மறக்க வச்சது அவதான். மறக்க வச்சது. ஏன்னா அப்பதான் இளையனார்குள்ள வர முடியும். சும்மா வர முடியாதுல்ல. பிள்ளைய கொடுத்தாங்க இவங்க அங்கங்க போய் கும்பிட்டு தானே வர முடியும். ஆமா. வர முடியாது. அப்பேர் வெட்ட பேர் வாங்கடையந்தாயானவள் பாட்டாங்கரை இசைக்கியாக இல்லை நல்ல மகாளி அம்மாவின் பெயரை தான் அழகுடனே விடவே ஏனோ இருக்கும் முகூர்த்த பிள்ளைகளோ ஆறாக இருந்தால்
இசைக்கு என்று இல்லை நல்ல மகாளி அலாவரி வாட்டாங்கரையாளுக்கு பாவண்ணா என்றும் என்றும் இந்த இசைக்கு ஈனா என்றும் தில்லை மாகாளிக்கு தீ என்ற எழுத்தில் முதன்மையாக கொண்டு பெயர் விட வேணும். முதல் பெயரே அப்படிதான் விடணும். நான் சொன்ன கரெக்டாச்சா? ஆமா. சரி. பாட்டாங்கரையால் இசைக்கு அம்மாள் இசைக்கு அம்மாள் இசைக்கு அப்பன் இசைக்கு அப்பன் தில்லை அரசி தில்லை அரசி. ஆமா. தில்லை செல்வி தில்லை செல்வி. நல்லா இருக்கா? ஆமா நல்ல பேர்லம்மா. தினேஷ் தில்லை தில்லை குமார் தில்லை குமார் தில்லை தில்லை பாரதி பாரத் தில்லை ராஜ் ராஜ். அழகான பேர். இப்படித்தான் பேர் கொடுக்கணும். அந்த ஆத்தா பேரை இப்படிதான் புகழ்ந்து விடணும். உங்களுக்கு என்ன பேர் விட்டுருக்கு? எனக்கு அம்மா எனக்கு தவிடம்னு பேர் விட்டுச்சு. தவிடனா? ஆமா. அது எதுக்கு விட்டுருக்கு தவிடம்னு? எங்க அம்மா ரைஸ் மில்ல பரம்பரையா வேலை பார்த்துருக்காங்க. என்ன ரைஸ் மில் என்ன வேலை? உடுக்கார அப்பா ரைஸ் மில்ல. சரி. கடைசியில அரிசி குத்திக்கிட்டு இருக்கும் போதே தவிடல்ல போக சொல்லிட்டாங்க. தவிடல்ல? ஆமா. சரி. அந்த ரைஸ் மில்லே நான் பிறந்துட்டேன். தவிடம்னே பேர் விட்டாங்க. ஓஹோ. தவிட்டுக்கு வாங்கியிருப்பாங்களோன்னு பார்த்தேன். இல்ல அந்த ரைஸ் மில் பேரு. ரைஸ் மில் பேரெல்லாம் வைக்கல. இல்ல ரைஸ் மில்லுக்கு அழகான பேரு. தவிடு அள்ளிக்கிட்டு இருக்கும்போது பிறந்துட்டேன். அப்படி சொல்லணும். தவிட்டுக்கு வாங்கிட்டாங்களோன்னு நினைச்சேன். தவிடுல பிறந்ததுனால தவிடம். முதல் மொட்டையும் போடணும், காரும் குத்தணும். முதல் முட்டையா? மொட்டை மொட்டை. முடி இறக்கி காது குத்தணும். ஆமா. அன்னதானம் போடணும்ப்பா. அன்னதானம். ஆமா. 2 கோட்டை அரிசி அன்னதானம். 2 கோட்டைலாம் இல்ல, அவங்க வசதிக்கு பொறுத்து. ஆமா. ஊருக்கு பூரா சாப்பாடு இல்ல. ஆமா, அது ஊர் சாப்பாடு போடணும். ஆமா. சாயண்டுக்காரி மாதிரி மொய்ய வாங்கிக்கிட்டு கடையில கலரை வாங்கி கொடுக்க கூடாது. ஆமா. மொய்ய வாங்கிட்டு கல்யாண வீட்டுல கலர் வாங்கி கொடுத்தாலாம். அப்ப எல்லாரும் கவுரு கொடுக்காங்க. உடுக்கார மட்டும் கொடுக்காம நிக்கான். ஏன்? அவன் கையில கொடுக்கணும்னு. யார் கையில? யார் கையில? கொடக்காரங்க கையில. கொடக்காரங்க கையில. அவன் கல்யாண வீட்டுக்காரி தானே. அங்க சாப்பிட்டேலாம் கேட்டாங்க. சாப்பிட்டோம்னு. அப்ப அந்த கடையில கலர் குடிச்சுக்கிடுங்க. கலர் குடிச்சுக்கிடுங்க. மட்டன் சாப்பாடு இல்ல. சரி. அதனால ஓகே. அப்படி இருக்கேன்னு மொய்ய வாங்கிட்டு இன்னைக்கும் கல்யாணம் விட்ட பாரு. இந்த ஊர்ல கல்யாணம் நடக்குன்னா சாப்பாடு விஜயாபதியில இருக்கும். விஜயாபதியில இல்ல சொல்லுதேன். எவ்வளவு தூரம் அப்படிலாம் வைக்க மாட்டாங்க. இப்ப மண்டபம் கட்டியாச்சு. ஆமா. கல்யாண மண்டபம். ஆமா. ஆமா. இப்ப இனிமே நடக்கக்கூடிய கல்யாணம். ஆமா. கொடை விழாக்கு வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் அழகா மண்டபம் கட்டி இருக்கு. ஆமா. நாங்க சாப்பாடு தான் ஏக தடபடலா போடுவோம். அப்ப பூரா அன்னதானம். அவியல் சாம்பார். ஆமா. அவியல் சாம்பார். சாம்பார் ரசம் மோர். சாம்பார் ரசம் மோர். முதல்ல தான் அவியல் சாம்பார்ன்ட்டே அப்புறம் சாம்பார் ரசம் மோருங்க. சாம்பார் வேற, குழம்பு வேற, பருப்பு வேற. அது என்னப்பா அநியாயமா இருக்கு. ஏமா சாம்பார்ல சாம்பார்னா தேங்காய் போடாம வைக்கணும். பருப்புன்னா தேங்காய் பால்ல சாம்பார் வைக்கணும். அதுதான் தேங்காய் பால்லையா? ஆமா. இது எந்த மாதிரி அரைச்சா போடுவாங்க, திருவியா போடுவாங்க. சரி. அவ்வாறு குழந்தை இல்லாமல் இங்கு வாட்டாங்கர் இசைக்கு தில்லை மாகாள அருளால் குழந்தை கிடைத்ததானால் மதலை கிடைத்ததானால் தாயே இந்த குழந்தைக்கு உன் பெயர் விடுகிறேன் என்று சொல்லிட்டு சில பேர் ஒன்ன மாதிரி சில டிக்கெட் விடாம போயிருந்தது. அப்பா பேரையும் விட போறது இல்ல. ஒரே அழுவ தொட்டில்ல படுக்க போறது கிடையாது. ஆமா. நுள்ளி நுள்ளி விட்டுருவா. யார்? என் தில்லை காளி. தில்லை காளி ஓடி ஆறுவா. பிள்ளை சிரிச்சுக்கிட்டு இருக்கும். ஆமா. கடுக்குன்னு முள்ளிட்டு ஓடிடுவா. அப்படி கடுக்குன்னு முள்ளிடுவா. முள்ளிட்டு தெரியாத மாதிரி அவள பக்கத்துல நிப்பா. அவளை பார்த்து பார்த்து அந்த புள்ள ஆளும். ஐயோ ஒரே புள்ள யாழுது, வயிறு பசிச்சுல அழுதா ஒன்னும் தெரியாது. பஸ்ல போயிட்டு இருக்கும்போது கண்ணை தொடக்கும். என்ன பரிதாபம். பாசம் இருந்தா அப்படி எல்லாம் இருக்கணும். பஸ்ல போகும்போதா? நான் என்ன சொல்லுத, நீ என்ன சொல்லுத? இல்லக்கா இல்ல பஸ்ல போடான்னு நுள்ளி விட்டுருந்தா பேர் விடணும்ல. பேர் விடணும். அது சரிதான்.
காரப்பாரு காரப்பாரு காரப்பாரா? ஆமா. என்னத்த காரப்பாக்க? அந்த அழுத பிள்ளைய. ஆமா, அதே ஒரே அழுவதான் அழுது. பாட்டாங்கரையா ஆலயத்துக்கு வந்து வச்ச பேரை வச்சாத்தான் அந்த குழந்தை மறுபடியும் நல்லா இருக்கும் அப்படின்னு வரலாறே இருக்கு. ஆமா, சரித்திரமே இருக்கு. சரித்திரமே இருக்கு. ஆமா, பேர் விடணும், முடியறைக்கு காது குத்தணும், குடைவிழா வைக்கணும், அன்னதானம் போடணும். சரி, அப்பந்தான் செல்வமா வாழ வைப்பா. இந்த ஆலயத்தில் என் வாட்டாங்கரையால் இல்லை மாகாளுடைய ஆலயத்தில் தில்லை மாகாளி ஆலயத்திலே வந்து ஐயா இந்த நல்ல கோவிலே சாரி மாறம் கிடையாது, இடம்பெயரும் இன்றி எல்லோ ஒன்றாக கூடி எல்லோ இல்லை என்னையினார் குளம் மறியலை தனி கூடையும் நடக்குமையா, தனி கூடையும் நடக்குமையா, தாயான தில்லை மாகாளி பேதமின்றி இந்த யார் எந்த மரத்தார்கள் வேணாலும் இந்த ஆத்தாளு கொடை நடத்தலாம். கொடை நடத்தலாம், பேரும் சூட்டலாம், தனி கொடை விழா கொடுக்கார்கள். ஆமா, அப்படி கொடுக்கப்படும் கொடை விழாக்கள் அன்ன கொடை தான் பெரிய கொடை. அன்னதான கொடை தான் பெரிய கொடை. இன்னைக்கு நடந்துகிட்டு சரித்திரமா நடக்கல. ஆமா, அப்ப பார்த்தலப்பா எத்தனை கோடி மக்கள் சாப்பிட்டாங்க. அப்பா மாபெரும் அன்னதானம் கொடை விழா கொடுக்கப்பட வேண்டும். ஆமா, வருகின்ற மக்களுக்கு சாப்பாடு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்பா இப்பேற்பட்ட அவியல் சாம்பார் சாப்பிட்டதே கிடையாதுக்கா. சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும். அப்படி சொல்லிட்டா மறுகொடை வாங்கிடுவாளாம். மறுகொடையும் வாங்கிடுவா. அப்ப எப்பேற்பட்ட பாத்தியா? சாப்பாடு இல்லைன்னு சொன்னா மறுகொடை கொடுத்துடணும். மறுபடியும் சாப்பாடு கொடுத்து மறுகொடை போடணுமா? அக்கா ஜாயிண்ட்கார அக்கா கேட்டுக்கிடுங்க. சாம்பார் காலியா போச்சு, சாப்பாடு காலியா போச்சு, கடையில போய் 2 கலர் வாங்கிட்டு வாங்க, 2 பாக்கெட் சேவை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லப்படாது. ஆமா, சரி, கொடையை கொடுக்கணும். அப்படியா? கொடுக்கறது நேர்மையா கொடு. சரி, பயப்படாத அப்படின்னு எல்லா 8 வாரத்துல இருந்து வாரத்துல எல்லா நாட்களும் சிறப்பு பூசை அன்னதான் நடந்துகிட்டு தான் இருக்கான். இப்போ சிறப்பு பூசை வாரத்துல எல்லா நாட்களும் சிறப்பு. அங்க எப்படி நடந்துகிட்டு இருக்கோ விஜயாபதியில அது மாதிரி இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கான். அங்கேயும் நடக்கு. ஆமா ஆமா, அனைத்து பெண் அடிகளுக்கும் குழந்தை கொடுத்து மற்றும் வேற்று மரத்தை சேர்ந்த பெண்களுக்கும் குழந்தை கொடுத்து குழந்தையை கொடுத்து தெய்வமா திகழ்ந்து வாரா பாட்டாங்கரையால் தில்லை மாகாளி. தில்லை மாகாளி பாட்டாங்கரையால் வேண்டிய மக்களுக்கு அரசு வேலை, நோய் நொடி விழிதீர்த்து அனைவரையும் மகிழ்ச்சியாக வாழ வைத்து பேசும் தெய்வமாக திகழ்ந்து வராயம் பாட்டாங்கரையா. பாட்டாங்கரையால். ஆனா அந்த ஊர்ல வந்து எல்லாம் சரிதான். என்ன? இந்த இளையனார் குளம் கிராமத்துல 3 சமுதாய மக்களும் அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்காங்க. அன்று எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்றும் வாழுதாங்க. அண்ணன் தம்பி, அப்பா பெரியப்பா சித்தப்பா அக்கா தங்கச்சி மைனி கொடுந்தியா சித்தி பெரியம்மான் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கும் அந்த பாசமா தான் இருக்காங்க. ஏன்னா பிள்ளைமார்கள், தேவமார்கள், ஆமா, யாதவர்கள். ஆமா, இந்த 3 மதத்தார்களுக்கும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைமார் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்ந்து கொண்டே இருக்காங்க. பெண் கொடுப்பது எடுப்பது இல்ல இல்ல, அது ஒண்ணுதான் கிடையாது. மெத்தது பூரா நற்பு ஒன் போலதான் இருக்கு. 3 சமுதாய மக்கள் வீட்டில் நடைபெறும் எந்த விசேஷமாக இருந்தாலும் சாரியும் மரமின்றி பாகுபாடின்றி ஒற்றுமையா நடத்துவாங்களாம். ஒற்றுமையா நின்று அந்த மங்களகரமா நடத்துவாங்க. ஒருவருக்கொருவர் முறை சொல்லி மாமா மச்சனும் அழைக்கும் பழக்கமும் இங்க உண்டு. 3 சமுதாய மக்களுக்கு சுடுகாடு ஒண்ணுதான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியா? அப்பேற்பட்ட ஒற்றுமை எங்கேயுமே கிடைக்காது. அந்த தமிழ்நாட்டிலே இருக்காது, கிடையாது. இருக்க போறதும் இல்ல, மையான ஒரே மையானம். ஒரு காலத்தில் அப்படி இருந்தாலும் கூட இப்பங்கள் மாறி இருக்கலாம் என்றாலும் இந்த ஊர்ல அது கிடையாது. நம்ம ஊர்ல கிடையாது.
சரி. இக்கோவில் குடைவிழா ஒரு சாரி தலைவர்கள் படங்கள் பெயர்கள் ஆமா வண்ணங்கள் எதுவும் இடை இடம்பெற்று வராது. வராது. ஆமா சரி. நம்ம சாதியில இந்த தலைவர் படத்தை வைக்கிறதுனால வைக்க மாட்டாங்க. வைக்கவே மாட்டாங்க. அன்னை தில்லமாகாளி தில்லை மரங்களுக்கு அருகில் ஆலயம் கொண்டு அமைத்தால் தில்லை மணத்தோப்பு தில்லை மணத்தோப்பு என பெயர் பெற்றது. பெயர் கொடுத்தது. சரி. இந்த இளையனார் கிராமத்தில் அன்னை வாட்டாங்கரை இசைக்கு தில்லை மாகாளி அம்மையாரவள் தில்லை மாகாளி அம்மையானவள் தாயகான தில்லை காளி அம்மையான காளி யாவல் விஜயாபரி ஊராரிலே அன்னை தில்லை மாகாளி தில்லை நல்ல மரங்களுக்கு அருகில் ஆலயம் கொண்டு அமைத்ததே நாள் தில்லைவான தோப்பு என்று தில்லைவன தோப்பு என்று சிறப்பு பெயர் பெற்றுரையா. நயினார்குளம் கிராமத்தில் அந்த கிராமத்தில் அன்னை பாட்டாங்கரை இசைக்கு பாட்டாங்கரை இசைக்கு பொல்லாதவா பொல்லாதவா தில்ல மாகாளி அம்மாளை தில்லை மாகாளி அம்மாளை மக்களோடு வணங்கி வரும் பெண்களுக்கு மக்களுக்கு பெண்களுக்கு அன்னை தில்ல மாகாளி பிள்ளை வரம் கொடுப்பதில் இந்த இளையனார் குளம் கிராமத்தை போல எங்குமே கிடையாது. எங்குமே கிடையாது. அவ பிள்ளை வரம் கொடுப்பதினால் என் தாயானவள் பிள்ளைவன தோப்பு என்று தில்லை மாகாளி கோயில் கொண்டதினால் அது தில்லவன தோப்பு. தில்லை மணத்தோப்பு பிள்ளை வரம் கொடுக்கல பிள்ளை மரம் கொடுக்கல பிள்ளவன தோப்பு பிள்ளை மணத்தோப்பு என்று பெயர் பெற்று ஏன் பிள்ளை வனதோப்பு என்று தாயான பாட்டாங்கரையாள் பாட்டாங்கரை இசைக்கு என்று இல்லை நல்ல காளி என்று சாரி மரம் இல்லாமல் எவராலும் குடை நடத்தி எந்த நல்ல ஊராரிலை தாயார பாட்டாங்கரையாள் தாயார பாட்டாங்கரையாள் அறிவுடேரை ஆண்டுவாராள் தாயார பாட்டாங்கரையாள் அழகுடேரை ஆண்டுவாராள். இந்த ஊர் மட்டுமல்ல எந்த ஊர் மக்களாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி பல மாநிலங்களிலிருந்து மக்கள் இங்கு வந்தா அன்னை பாட்டாங்கரை இசக்கி அம்மாளை இசக்கி அம்மாளை தில்லை மாகாளியை வணங்கி குழந்தை பாக்கியம் பெற்று அவர்களும் அன்னை தில்ல மாகாளியின் பெயரையே பெயரிட்டு அவர் குழந்தைக்கு விடுகிறார்கள். ஆமா என் அன்னையான தில்லை மாகாளி தில்லை மாகாளி சிறு குழந்தையாகத்தான் வருவாள் எந்த இடத்திற்கும்.